வெல்கம் டு வெற்றிவேல் கேமிங். இன்றைக்கி நம்ம பில்ட் ஏ கிராஃப்ட்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் தான். புடியா போகலாம். ஓ சாம உட்டு நிறைய கிடைக்கும். மல்டிப்ளேயர் விளாட முடியுமா? What I wanted to sell. ஆமா, என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண முடியுமா? இன்வைட் பண்ண என்ன இருக்காங்க? ஏன்னா இன்வைட் பண்ணுறேன்னு ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்க. இது அப்போனா ஒன்றும் ஜாயின்டே விளாட முடியாதா? நான் ஹெல்ப்பர்ஸ் போடட்டா? நீ ஹெல்ப்பர் கொடு, நான் என்ன இன்வைட் பண்ணு. இன்வைட் கொடுமா தாய். நீ நானே ஹையர் பண்ணிருக்கேன். ஆமாம். அப்பா கல்லுக்கு ஒரு இடம் கிடச்சிட்டு. தங்க மரம், தங்க மரத்துலேருந்து கோல்டு காயின் கிடைக்குங்க. என்ன இன்வைட் பண்ணு. இன்வைட் பண்ண அதுக்குள்ள நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இடம் எங்கே இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். இன்னும் பார்க்கலையா? ஓகேங்க. இது என்னது? இடத்துக்கிட்ட என்னென்ன இருக்குது சொல்லுங்க. ஆ கிராஃப்டருக்கு ஒருத்தனை ஹையர் பண்ணி ஹையர் பண்ணி தான் நமக்கு துட்டு தேவையோ? ஆமாம். ஓகே, நான் மரத்தை விட்டு ஒருத்தனை ஹையர் பண்ணிட்டேன். இது ஓனாயிடமா? எது? நீ இடத்துல இருந்தால் நானே சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? இப்போ நான் இன்வைட் பண்ணி நீ என் கூட ஜாயின் ஆகுதியா? கேன் ஹெல்ப் யூ. அதில் மிக்சர் எல்லாத்தையும் நோன்னு போட்டுருக்காங்க. நான் எல்லாத்தையும் நோ போட்டேன்ட்டு நீ மட்டும் தான் இருக்க. எஸ் கொடுத்துட்டேன். ஒரு நாள் வெட்ட முடியுதா? முடியுதா? கீழே ஓடுதா தெரியுதா? அப்படி கேன் யூ செல்? இல்லை, ஏதோ எந்த எதுவுமே இல்லை. பை என்னது வாங்கலாம்? வாங்கயா. பை கான் சீடா. ஓகேங்க. பை கானோட சீடா. பை ஐயா ஸ்டாக் இல்லைன்னு நாங்கள் அப்புறம் ஓகேங்க. அதுக்குள்ள கான் வளர்ந்துட்டு அப்போ எடுத்துகிட்டு வரும். ஓ வளர்த்து இந்த விற்க வரைச்சி வேணுமா? என்ன கொடுமை சார். ஒரு 10 கோல்டு கொடுத்து புரிஞ்சுட்டு கொண்டு வாங்கி விற்று ஸ்டாக் இல்லையா? வாங்கி விற்று நம்ம துட்டு சேர்க்கணுங்க. துட்டு சேர்க்கணும். இதில் எங்கிட்ட 50 விட்டு கேட்குங்க. இடம் பெருசாகிட்டு
சேர்லாம் பண்ணதுக்கு ஒரு இடம் நான் பண்ணிட்டேன். மறுபடியும் 50 விட்டுக்கு கிராஃப்ட் போட்டுரும். இன்னும் 1 கிராஃப்ட் போட முடியும், அவ்வளோதான். ம் 75 கோல்டு காயின் இருக்கு. எனக்கு வந்து மைனருக்கு எவ்வளோ தேவை? 75 தானா? மைனருக்கு ஒருத்தனை போட்டாச்சு. கிராஃப்டிங் டேபிள் தாங்க நிறைய காட்டுது. இனிமே நான் மரத்தையே வெட்ட வேண்டாம். எப்படியா நான் திட்டு சேர்க்காப்பலாம்? கொஞ்சம் மட்டும் பாறையை வெட்டுவோம். ஆட்டோமேட்டிக்காக பாறை சேரு. வாயிட என் இடத்துலேருந்து ரொம்ப தூரமோ? உன்னை இன்வைட் பண்ணி நீ ஜாயின்ட் ஆவேன். அது தனியாக தான் சரி. இன்வெர்ட் இன்னொருத்தையும் இன்வெர்ட் போடுது. வாயிட என் இடத்துலேருந்து எவ்வளோ தூரம்? ரொம்ப தூரம் கிடையாது. ஜாயின் கொடுத்துட்டியா? ஏஆர்எம் ஜாயின் வித்தியோ. நீ அவனுக்கு பக்கான மயனிக்க அண்ணையை வெட்டி என்ன ஹையர் பண்ண தப்பாக போச்சா? வெட்டே மட்டும்தான். அதே சரி விடு. இது கொஞ்சம் விட்டப்படும். ஒரு இடம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்குங்க. இதுக்கு கொஞ்சம் விட்டு பாறை எல்லாத்தையும் ஓடு. நான் எவ்வளோதுக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறேன். 25 ஆகலாம்ல. இப்போ இருக்க வாங்கிக்கோங்க. லாகடா கடகான்னு வெட்டுங்கடா. புதுசாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்கிரேடு 130 கல் 75 ஈஸி தானே. டக்குன்னு கலெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். மரத்தெல்லாம் வெட்டுதாங்களா? அப்படி மரத்தை வெட்டக்கூடாது தான். இருந்தாலும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மரத்தை வெட்டணும். ஓகேங்க, நம்ம நிறைய விட்டு தேவை. நான் இதை அப்கிரேட் பண்ண போகிறேன். பிக்காக்ஸ் இல்லைங்க, இதான் இது பண்ண போகிறேங்க. நிறைய விட்டு தேவை. இப்போ என்கிட்ட மைனர்லாம் இருக்கான் தெரியுமா? என்கிட்ட மைனர்லாம் இருக்கான். பிக்காக்ஸை லெவல் 2 அப்கிரேட் பண்ணதுக்கு வந்து 130. தனியாக இன்னும் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே நான் இன்னும் பண்ணி வெயிட் பண்ணுறேன். மறுநாள் பார்ப்போம். ஓகேங்க, நீ எங்க என் இடத்துல இருக்க? அப்புறம் அவங்க மட்டும் டபுள் பிளேயர் அப்படி எடுத்தாங்க. நீ விளாண்ட மாதிரி சும்மா ஆட்டிக்கு. அவ்வளோ எப்படியும் எடுத்துக்கோங்கடா. எனக்கு வந்து இந்த கீழே அந்த பிளாங்க்ஸ் நிறைய தேவை. ஏன்னா உட்டு வந்து எனக்கு நிறைய டக்குன்னு வந்துடுங்க. சேர் பண்ணதுக்கு இது 20 தான் 50 தான். சேர் வச்சு என்னையா தூர போங்க. சில்லற காயினா நான் எப்படி சேர்க்க? முதல்ல அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. என்ன ஸ்டோன் மட்டும் நிறைய கிடச்சா போதுங்க. பிக்காக்ஸ் லெவல் 2 அப்கிரேட் பண்ணிடுவேன். ஸ்டோன் மைன் பண்ணுவாங்க. நன்றாக ஸ்லோவாக மைன் பண்ணுவேன். என்னால் இப்படி 3லையும் ஒரே அட் டைம் அடிக்கணும். ஓகே, நம்ம கேட்ட அளவுக்கு ஸ்டோன் வந்துட்டு பிக்காக்ஸ் அப்கிரேட் போட்டாச்சு. அப்கிரேட் போட்டதான் போட்டேன். அவ்வளோ ஃபீட் இல்லையா? கீழே போய் தென்னை மரத்தை வெட்டி வைப்போம்.
எனக்கு பிளாங் மாதிரி இருந்தது கம்மியாயிட்டுங்க, ரொம்ப கம்மியாயிட்டு. போடணும் நிறையா. அந்த நீ எவ்வளோ வச்சுருக்க அந்த கீழே உள்ள பிளாங்கு? சில்லற காயின் எப்படியோ கடைக்கு போ. அந்த சில்லற காயின் இப்போ 4 தான் இருக்கு. எப்படியோ கிடச்சிட்டு கோல்டன் கலரில் மரம் வரும். அந்த மாதிரி எடுத்துனா ஒரு வாட்டி தான் வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஒரு வாட்டி கிடைக்கும், அதுக்கப்புறம் வெறும் மரமாக மாறிடும். அது எப்போவாச்சும் கிடைக்கும். ஆனால் இதோட எத்தனை வாட்டி அது கிடைக்கி? எனக்கு ஒரு வாட்டி தான் கொடுத்தாங்க, என்னை மட்டும் ஏமாற்றிட்டாங்க. பை நான் வாங்கணும். ஷாப்பில் எதுவுமே இல்லைடே, இருந்தாலும் அவ்வளோ விலை கூட்டினது தான் இருக்குது. வேறு என்ன நட்டால் தான் துட்டு கிடைக்கும். இதுலையாச்சும் அவ்வளோத்தையும் போட்டுவிடுவோம். சரி ஓகேங்க, நம்ம இடத்த அப்டேட் பண்ணி பார்ப்போம். 30 ஏன் புதுசாக ஒரு மரம் இப்படி தான் கிடச்சிருக்கு. மரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. அங்கே மரம் வளர்ந்துட்டி எப்பா துட்டு கடை 12 ரூபா தான் வெறும் கிடச்சிருக்கு. 12 ரூபாய்க்கு என்ன வச்சிருக்கியாடா தம்பி? பா குளிச்சுட்டு இருக்கான் பைக்கிடா. 30 408 க்ரோ போர்ஷன் தெரில. போர்ஷன்லாம் இருக்கு. நீ என்ன சேர் பண்ணிட்டியோ? சேர் பண்ணிட்டு விற்று பாரு. எத்தனை ரூபா கொடுத்தான்? விற்க முடியாதா? அதுன்னு பார்த்தேன். நீ சொன்ன பண்ணிட்டேன் ஒரு சேரு. இதாங்க சேர் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன ஈஸியாக கிடைக்கும் எனக்கு எல்லாமே. சேர் வந்துட்டு எனக்கு 2 சேரு. தம்பி உனக்கு நான் விற்க கொஞ்சம் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். சொல்லால் போட்டேன். இப்போ இந்த 37 ரூபா இருக்குது. இன்னொரு சேர் பண்ண கொடுத்தேன். பண்ணிட்டாங்களா? பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ சூப்பர் தம்பி. கல்ல ஃபீடாவோட இவங்க நிறைய வேலை. இவங்கள்ட்ட வந்து இப்போ வந்து இன்னொரு சேர் ஐயா பக்கி இல்லை விற்கணும் தம்பி. வந்துட்டு நான் நிறையா சொல்லால் நீ எதுக்கு என் இடத்துக்கு வர? இல்லை அதெல்லாம் ஏதோ ஒன்று வாங்க வச்சேன். 35 ரூபாய்க்கு. ஓகே இது ஏதோ ஒன்று வாங்கி போடுவோம். இப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணுதேன் வர வைக்க. என்னோட பிளேஸ் ஹியரா? அப்புறம் அதை எங்கே வைக்கணும்? வாங்கிட்டேன். ஆகா இந்த இருக்கு பாரு. தெரில. யாரும் 10 minutes ரோபாக்ஸ் இருக்கீங்க. என்னையும் அது பண்ணுவோம். என்ன வேலை பண்ணுவோம்? 35 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கானே. அதுக்கு சேர் இன்னொன்று வாங்கினேன். பண்ணுமா இருக்கா இல்லை ரிசர்வேஷன்? சேர் இன்னொன்று பண்ணி விட்ருவோம். ஏதோ இன்னொன்று பண்ணி விடுவோம். 3 சேர் பண்ணதுக்கு இருக்குது. இதில் போய்ட்டு விட்டு வேறு விட்டு டக்குன்னு வெட்டுங்க. விட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இது என்னது? அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. லெவல் 3லாம் காணடா அப்கிரேட். ஒரு கல் மாதிரி இருக்குது. அது எங்கேருந்து கிடைக்கும்?
இந்த இருந்த ரிசோர்ஸஸ்லாம் போட்டேன். ஒரு கல் மயிருக்குள்ள அது எங்கேருந்து கிடைக்கி? இப்போ நான் நிறையா சிலது அப்கிரேட் பண்ணாலும் அந்த கல் மயிருக்கு தான் கேட்காங்க. கோலா? ஆ, அது கோல் மிஷின் வாங்கலாம். எவன்கிட்ட? நான் வாங்கிட்டேன் கோல் மிஷின். யார்கிட்ட போய் வாங்கணும்? அந்த ஆள்கிட்ட தான் வாங்கணும். போட் வச்சுருக்கவன்ட்டு அது 42 நிமிஷம் தானே இருக்கும். இந்த கோலை நான் எங்கே வைக்கணும்? அது எப்படி கீழே வைக்கணும்னு தெரியல. கோல் மிஷினா வரேங்க பாப்பமா. வாங்கணும்டா ஒன்று. எங்கே ஐயா இருக்குது கோல் மிஷினு? ஹனிபி வந்து வாங்கலாமா? நாக்கில் கோல் மிஷின் மேலே அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அது இங்கே தான் இருக்கும். இந்த இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இதுதான் கோல் மிஷின். அதை வச்சு என்ன செய்யணும்? அதை தான் நீ கோல் பண்ணணும். உனக்கு அதுதான் யூஸ் ஆகணும். விக்கேக்கு நிறையா இருக்கா? செல் நீ எங்கடா வைக்கணும்? செல்லால் 287 ரூபா இருக்குது. கேக்கடா ஆனவனா கொடுக்குறீங்க. ரெண்டு கான் இருக்குது தெரியுமா? யூ கேன் ஒன்லி கோல் மிஷின் கீழே நான் வைக்க வேண்டாமா? சும்மா அந்த அது வந்து கோல் மிஷின் கிடையாது. அதுதான் கோலா. நீ அதை வந்து அந்த துட்டு கொடுத்து வாங்கி நான் இந்த இதில் போட்டுடணும். இதை கூட ஒரு கோல் கிடைக்கும். எவ்வளோ நேரம்? அப்பா கொஞ்சமாச்சும் காசு மிஷின் கிடக்கு. காசு மாதிரி வந்துச்சா என்கிட்ட 100 ரூபா கிட்டத்தட்ட செலவுது. ஐயோ கோல் வேறு தேவைப்படுதுங்க எனக்கு. ஒரு இதாக அப்கிரேட் பண்ணால் கோல் மட்டும்தான் தேவை. கோல் பண்ணணும். இன்னொரு காசு இது இருக்குது. காசு மரம். ஓ சூப்பர். இதில் கொஞ்சம் இதை பண்ணிட்டு போங்க. உட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக சேருதுனால நம்ம வந்து இப்படி பண்ணிவிடுவோம். கல் ஒருத்தன் வெட்டு தான் என்கிட்ட அப்படி யாருன்னு. தங்க கல் சூப்பர். இப்போ இதெல்லாம் கொடுத்தா அப்கிரேட் ஆகுமா? எனக்கு கோல் மிஷின் தனியாக அங்கே வாங்கிட்டேன். நோடியா கோல் கிரியேட்டரா? அதான் கோல் கிரியேட்டர். ஏதோ 500 காயின் போட்டிருக்கு. அப்படின்னா 500 காயின் கிடைக்கும் நினைக்கிறேன். அம்மா வெயிட்டிங் ஃபார் கோல் மிஷின் எத்தனை 10 வேணுங்க. அது கோல் கிரியேட் ஆகுது. அப்படின்னா இது அனுப்பி வேணுமா? அனுப்பி வாங்குறதுக்கு எனக்கு துட்டு இருக்கு. இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். கான் விளைஞ்சிட்டு அது தங்க கான்லாம் இருக்கு. ஒரு கான் எனக்கு தங்க கான் வேணும். ஹார்வெஸ்ட் நீ 10 காயின் நீ 10 இது கொடுத்தா 500 காயின் கிடைக்கும். 10 கோல் கொடுத்தாவா? 10 கோல் மிஷின் வச்சாவா? சொல்லால் 10 நிறைய கொடுத்துருக்காங்க. வாங்குவா கோல் மிஷினே. நம்மளை எதுக்கும் துட்டு செலவழிக்கதா இல்லை. கோல் மிஷின் எத்தனை ரூபா? கோல் மிஷின் எத்தனை ரூபா? எங்கள் எல்லாத்தையும் எது அப்கிரேட் பண்ணனாலும் எனக்கு கோல் தேவை. ஸ்டாக்கே வர மாட்டேங்குது கோல். கோல் வரையா? ஃபோன் மினிட்ல நீ கோல் டக்குன்னு வாங்கிடுவல்ல. நீ ஒருத்தி வாங்கினா எனக்கும் வாங்கிக்காது. கரெக்டா? அப்படிதான் வரேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறேன். எடுத்தேன் 10 துட்டு வேணுமா? என்ன இது கொடுமை. துட்டுலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வர
இது கொடுக்க உட் இருக்கா? உட் எல்லாத்துக்கும் இருக்குங்க. டக்குன்றா போகுண்டா உட் எல்லாத்தையும் இவ்வளோ உட்டுக்கு வாங்கிங்க. இது 50 தேவை இந்த உட், அவ்வளோ உட்டு அந்த இல்லை. ஸ்பீடாக உட்டு கலெக்ட் பண்ணிட்டு அந்த இது பண்ணணுங்க. நியூ ஸ்டாக் எப்போ ரிலீஸ் ஆகும்? நீ எங்கே பார்க்க? 3 நிமிஷம் தான் இருக்கணும். அந்த கோல் மிஷினை தவிர நீ எல்லாம் வாங்கிக்கட்டே. அப்புறம் நான் ஒரு கோல் மிஷினாச்சும் எனக்கு வாங்கணுண்டே. நான் ஆப்ரேட் பண்ணணும். அந்த 174 காயின் இருக்கு. இதுக்கு எவ்வளோ கேட்டாங்க? ஹையர் 1300 காயின் கேட்காங்க. என்ன கொடுமை சார் இது. எனக்கு தெரிஞ்சு இது வேண்டாண்டா. ஓ பேக் நீங்களுக்கு இன்னொருத்தனை போடலாமா? 450 காயின் கேட்காங்க. வாய்ப்பு இல்லை. இதில் எதுக்கு இன்னொன்று 3 சேர் பண்ணி கொடுமா? ஓ பிசஸ் இருக்கே. 50 உட்டா? உட்டு டக்கு டக்குன்னு வெட்டுங்கடா. 50 அண்ணனுக்கு டக்குன்னு தேவை. இவங்க ரொம்ப ஸ்லோவாக தாங்க வேலை பார்க்காங்க. இன்னொருத்தனை ஹையர் பண்ணால் 450 ரூபா கேட்காங்க. என்ன கொடுங்க சார் இது. மொத்தமாக 3 தினம் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். எனக்கும் நல்லா விட்டுதாங்க. அதுக்கு என்ன ஸ்லோவாக செய்தாங்க. வேறு என்ன, நான் மரம் விட்டே 2 ஆள் போட்டிருக்கேன். அப்படிலாம் சொல்லணும் எனக்கும் ஆசை தான், சொல்ல முடியல. இதுக்கே 50 பிளான்ஸ் நான் செலவழிச்சிருக்கேன். இதுக்காட 50 பிளான்ஸ் செலவழிச்சேன். ஸ்டாக் ரிலீஸ் ஆகிட்டே நம்பிட்டா. நிறையா இன்னும் பண்ணுவாங்க. 23 அண்ணா இருக்கு எனக்கு பண்ணதுக்கு. கரும்புலாம் இருக்குப்பா. கரும்புலாம் எப்போ கிடைக்கும்? இப்போ என்னோட நோக்கம் வந்து இந்த இது வாங்கினாங்க, இந்த மிஷின். அதுதான சேர் 3 சேர் ரெடி ஆகிட்டா விற்க போகும். அது இவ்வளோ நேரம் துட்டு சேர்க்கணும். தம்பி வாண்ட நான் விற்கணும்டா. செல் 913 200 கோல்டு கிடச்சிட்டுங்க. இருந்தாலும் இது எனக்கு தேவை, நான் வாங்கணும். கோல் மிஷின் உன்னால் வாங்க முடியுமா? எத்தனை இருக்குது அது? நாங்கள் ஒரு 4 கோல் மிஷின் வாங்கிட்டேன். யூ நீட் கோல் கிரியேட்டரா? எனக்கு இந்த கோல் கிரியேட்டரே போதுண்டா. 4 இருந்தது என்கிட்ட. என்னடா 3 கொடுத்து ஏமாற்றிட்டீங்க. எனக்கு கோல் கிரியேட்டர் இருந்தது, அது போதும் எனக்கு. இன்னும் கோலே கிடைக்க மாட்டேங்கி. கோல் கிடைக்காதோ? இப்போ நாங்கள் கோல் மாதிரி இருக்க, நம்ம எப்படி எடுக்க? இன்னொன்று இருக்காது, எப்படி பண்ண? எந்த இடம்னு காட்டு. வெளியே வாங்கடா. இந்த இடத்துல நல்லா அப்கிரேடே பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சைடு தானே வாரேன். இந்த இது அவங்க ஓடி இருக்கு பாரு. நீ இதே நான் அப்கிரேட் பண்ணல. நான் வரேன். எது கோல்? நான் தான். இது கோலா செங்கல் மாதிரி தான் இருக்குது. நான் தான் நீ தான் கோல் இன்னே நினச்சேன். என் கோல் மிஷின் 10 தாங்க தேவை. ஆல்ரெடி 3 இருக்குது. இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணால் அந்த கல் தாங்க தேவை. அதுதான் எப்படி பண்ணணும்னு தெரியல. இன்னும் இங்கே ஒரு அப்கிரேட் காமிச்சிச்சா? இப்போ ஒழிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. $10 கோல்டு காயினா?
சரி கொடுப்போம், உருப்படியாச்சும் கொடுக்கணும். டே இன்னும் 10 ரூபா. இந்த கல்லு தனியாக மிஷின் வந்து நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே எஸ் இவா லெவல் கூட்டுதவாச்சே. 140 கோல்டு கொடுத்தா க்ரோ பூஸ்டா தேவை இல்லை எனக்கு. நான் லோக்கிங் எஸ் எஸ்னே கொடுப்போங்க. ஹனி பீ ஸ்பீடுன்னு தேவையில்ல, கலெக்டர் டைமும் எனக்கு தேவையில்ல. ஒருத்தர் அப்கிரேட் பண்ணதாவா இருக்கா, அப்படியே கொள்ளை அடித்தா எல்லாத்தையும். பக்கமே நம்ம தலைக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்கிரேட் பண்ணதாவா கிடையாது, கொள்ளை அடிக்கவா. யாரில் ஒருத்தர் இருக்காடே அப்கிரேடுன்ட்டு இருக்கா, அவ்வளோ காசும் இப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நிறைய கிராஃப்ட் பண்ணி நிறைய தேவை எனக்கு. மரத்தை விட்டுங்கிற ஸ்பீடப் ஹரியப். மரம் க்ரோயிங் ஃபீடாக அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. 140 தான், 140 ரூபாயா. அதெல்லாம் எனக்கு தேவையா தேவையில்லைங்க. டக்குன்னு அதான் க்ரோ ஆகுது. ஸ்டோன் ஃபீடாக. டைம் ஹனிபி எவ்வளோ ரூபாடு? ஏங்கக்க நான் வாங்கிட்டேன். ஆனால் 120 ரூபா சொன்னேன். ஹனிபி 140 ரூபா கிட்ட வந்துச்சே. அன்ஜூம் பண்ணுறேன். நானும் ஒரு ஹனிபி வாங்கிட்டேன். அதை வாங்கி என்ன செய்யணும்? அதோட ஹனிபி கூடுமாயே நான் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உடனுமா அப்படி தான் நினைக்கேன். இதானே உள்ளே விட முடியல, எனக்கும் தெரியல என்ன செய்யணும். என்னையா நான் செய்யணும் வச்சு பி ஆட் நான் பண்ணிட்டேன். எப்படி பண்ணணும்? மேலே ஏறின்ட்டு பண்ணணும். கலெக்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அப்புறம் ஆட் பின்னு காமிக்கும். அது கொடு. உண்மைகள் தான் பண்ணிட்டியா? ஆனால் ஒரு கனியே இப்போ கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போய் அவன்கிட்ட விற்கலாமோ? எப்படி எல்லாத்தையும் எனக்கே தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ எனக்கு 550 ரூபா சேர்ந்துருக்குடே. அந்த மைனர் இது உனக்கு சேர்ந்துருக்கா? உனக்கு 50 ரூபா எதாச்சும் சேர்ந்துருக்கா? இப்போ போட்டு வரோம். போட்டா டக்குன்னு உட்டு பத்தலையா? உட்டெல்லாம் போடு. அவ்வளோதாங்க இருக்கு. அவ்வளோத்தையும் போட்டு விட்டாச்சு. அப்கிரேடையும் போட்டு விட்டாச்சு. நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கு எனக்கு அந்த கல் இது தேவைடே. வேறு எதையும் எனக்கு அப்கிரேட் பண்ணதுக்கு இல்லை. அது எப்படியா பண்ணணும் எதாச்சும் சொல்லுங்கள். எது கிராஃப்ட் பண்ணி போடுவோம். என் தெரிஞ்சு இந்த கல் வாங்கான்னு செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கும் பண்ண அடுத்து அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படிதான் அப்கிரேட் பண்ண முடிச்சுட்டு நிற்பேன். ஏன்னா அந்த கல் வேணும். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அந்த கல் எப்படி போடுற சொல்லுங்கடா. சூப்பர்ப்பா. கோல்டன் சேஞ்ச் 250 கோல்டு கொடுத்தாங்களா? டே உன் கடையில் தான் வச்சுருக்கியாடா?
ஸ்டாக் 4 நிமிஷம் ஆகுமா ரிலீஸ் ஆக? நான் மறுபடியும் 4 இது வாங்கிட்டேன். இந்த கோல் மிஷின் 1 2 ஒரு கோல் மிஷினா காலியாக போயிட்டு இருக்குடே. ஓகே நீ எவ்வளோ கோல் மிஷின் போட்டப்போ எவ்வளோ இருக்குன்னு பாரு. 3 கோல் மிஷின் போட்டேன். இப்போ எவ்வளோ இருக்கு? அது என்ன முடிஞ்சா என்ன ஆகும்? இவங்க அப்கிரேட் பண்ணதுக்கு ஒன்று தேவை. அது எப்படியோ அப்கிரேட் பண்ணுன்றது. தொட்டு கொடுத்து அப்கிரேட் பண்ணாமல் எனக்கு இன்னொன்று கல் வச்சோ நான் அப்கிரேட் பண்ண மாதிரி அதை எப்படி பண்ணான்னு தெரிலன்னா அவ்வளோதான் தெரிலங்க. தொட்டு கொடுத்து அப்கிரேட் பண்ண சொல்லாமல் வேல்யூபிளான இடம் புரியுதா? அதை சொல்லலை. அந்த மாதிரி வரும் புரியுதால? சரி சரி. இங்கே ஒருத்தன் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. போய் பார்த்துருங்க. இன்னொருத்தன் இடத்துல போய் நல்லா வெட்ட முடியுது. உன் இடத்துல போய் வெட்டிகிட்டு இருக்கேன். இந்தா நீ உன் கண்ணு தெரில. இன்னொரு ஒருத்தன் வரம்பாரு. அப்பா அப்படியே தங்க மரத்தையும் வெட்டிட்டேன். நம்பிட்டேன். நான் வெட்டினாலும் காலியாக போதாது. எப்பட்றா எனக்கு மட்டும் அப்படி தெரியல. கல் என்கிட்ட 500 இருக்கு. கல் எப்படி? நீ எப்படி 2 பேர் போட்ட? அதான் பார்த்தேன். நான்லாம் செலவழிச்சிருவேன். டக்கு நிறைய செலவழிக்க வேண்டியதாக இருக்கு. இங்கே ஒரு இடம் இருக்குது. இதை அப்கிரேட் போடு. இதை அப்கிரேட் போடு. எங்கே ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணால் 2K கொடுக்காங்க கரெக்டாக? அதுக்கு தானே என்ன இன்வைட் பண்ணேன். 2Kலாம் கிடையாது. நிறைய பேர் இன்வைட் பண்ணணும். நினைப்படா. ஓகே திட்ட கொடுத்து இந்த இடத்துல வந்து 85 கல். அது ரொம்ப கம்மி. அதனால கல் 85 கொடுத்தா இதை பண்ணுவாங்களா? இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான். இடம் நான் இவ்வளோ வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். சாந்துரு இது நீ அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டியோ? இந்த இடத்துல நீ முதல்ல இதைத்தானே அப்கிரேட் பண்ண. 50 லாக் மட்டும் கொடுக்கணுமா? நான் அப்படியே ஃபுல்லாக அப்கிரேட் பண்ண போகிறேங்க. இவ்வளோ அப்கிரேட் பண்ணுறேன். இது என்னையா நடுசுக்குள்ள எங்கே ஒதுக்கி வச்சுருக்கீங்க? இந்த விட்டு மட்டும் 5 தேவை. இன்னொன்று நான் இவ்வளோ பெருசுக்காக போட்டேன். இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணதுக்கு எதுவும் இல்லை. மரத்தெல்லாம் வெட்டுங்க. எங்கே வர சொல்லுதாங்க? என்ன என்னது ரீப்ரீத்தா? அது எங்கே? எந்த இடம்? மேலேயா? நேரடியாக மழை வருது.
என்னதெல்லாம் துட்டு கொடுத்து அப்கிரேட் பண்ணணும் ஒன்றும் புரியவும் வர மாட்டேங்குது. நீ சொல்லி கொஞ்சம் அழு எனக்கு தான் சொல்லு என்ன எங்க இதில் என்னத்தை அப்கிரேட் பண்ணணும்? நீ என்ன கேம் விளையாடியோ நீ அப்டேட் பண்ணணும் அவ்வளோதான். ஏய் இதில் எதோ அப்கிரேட் பண்ணணும். இதில் எதோ அப்கிரேட் பண்ணணும். ஓகேங்க, ஏதோ மேலே அப்கிரேட் பண்ணணும், ஏதோ மேலே அப்கிரேட் பண்ணணுங்க. என்னத்தை மேலே இன்னொன்னு தெரியல. என்ன மேலே அப்கிரேட் பண்ணணும்? பார்த்துட்டேன். நான் தான் முதல்ல பார்த்தேன். ஓகேங்க, போக நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா சொன்ன மிஷின் எனக்கு வரவே இல்லை. சப்போ ஏதோ செவுடு தான் போட்டிருக்கான் சுற்றி முற்றி. இது என்ன மேலே ஏதோ இடம் போது இங்கேயும் தனியாக கல். ஆமாம், அது நம்ம முதலே கலெக்ட் பண்ணது கல்லாச்சே. அந்த இடத்த அப்கிரேட் பண்ணணுமோ? சரி, அதுக்கு இந்த இது தேவை. நம்ம நிறைய பண்ணுவோம். ரொம்ப ஸ்லோவாக மரத்தை விட்டுதாங்க. ஸ்டாக் எதுவும் போட்டிருக்கானா? ஆமாங்க, கான் ஸ்டாக் வந்துருக்கு, 0 ஸ்டாக்கு. புசி பூ போஷனா. சரி, கான் மட்டும் ஒன்று நடுவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கொடு. டேப்டு ப்ரோ 129 ரூபா பிளாக்கு. நீ என் இடத்துல என்ன செஞ்சிட்ருக்க? சும்மா என்னவே. ஓகே, நான் மேலே போய் அந்த கடையை வச்சு அப்கிரேட் பண்ணுவோம். நம்ம தண்ணியில் விழுந்துட்டேன். தண்ணிக்குள்ள ஒரு சின்ன பேஸ் மாதிரி இருக்கு இடம். பிக்கேக்ஸ் அப்கிரேட் பண்ணது கடை. பிக்கேக்ஸ் அப்கிரேட் பண்ணது கடை. அவள் தான் அவளை துட்டியும் பிடுங்குது ஆளு. ஏன்னா வர எல்லாத்துக்கும் துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயமே கிடையாது. அப்பா தங்க கட்டி கிடச்சிருக்கு. ₹30 இதுக்கு செலவாயிருமா? ஆனால் இந்த சைடு அந்த கடை வராதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த சைடு தான் நமக்கு இதே சொல்லுதாங்க. இந்த கல் அந்த சைடு வேணுமா? அப்படிலாம் அந்த கடை அங்கோடி வராதுன்னு இருக்கேன். மரத்தை எங்கேயோ அம்மா தண்ணி. ஆனால் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருக்கேன். ஐயா பக்காயிட்டோ ரீஸ் பண்ண கொடுத்துரும். பக்காயிட்டு இந்த செத்தா என்ன ஆகும்? என் இடத்துல வந்துருக்கேன். தேவையான அளவுக்கு விட்டு கிடச்சிட்டுங்க. என்ன என் தங்கக்கள் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு. கிடச்சிட்டு இந்த ஸ்டோன் வச்சு பண்ணுறது. நான் ஏகப்பட்ட இது பண்ணிட்டேன். புது ஐட்டம் வாஸ் காலேட்டட். இந்த கல்லுக்கு தாங்க இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்தேன். எங்கள் பேம்பு தேவைப்படுதானா? ஓ, இந்த இடம் தானா? நம்ம இருக்க கல்லெல்லாம் கொடுத்து விடுவோம். ஸ்டோன் டக்குன்னு உடைங்கிடும். ஸ்டோன் ரொம்ப தேவைப்படுது. ஸ்டோன் உடைக்க ஒருத்தன் தான் நிற்கான். 2 பேர் போட்டால் கம்மியாக இருக்கும். இங்கே ஒன்றா பிக்கேக்ஸை லெவல் 2 அப்கிரேட் பண்ணுங்க. இங்கே ஒன்றா நீ எதுவும் பண்ணாடாங்க.
5032 காயின் இருக்கா? ஏன் பேம்பு தேவைப்படுது? எப்படிடா பேம்பு நான் கலெக்ட் பண்ணுவேன்? ஓகே, இது வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணிடுவோம். இது ஒரு எண்டே கிடையாதடா. இது எனக்கு வந்து பார்ட் 2 கன்ஃபார்ம் இழுக்கிறோம். இப்படி இப்போயும் தேவைப்படாது. வலிவிடு. ஓ, இந்த பிளாங்க்ஸ் தேவையா? நான் முடிஞ்ச அளவுக்கு இதை கிராஃப்ட் பண்ணிடுவோம். கீழே போயிட்டு தங்க மரம்லாம் நிறையா நிற்கிறேன் என் இடத்துல. என்ன இவ்வளோ தங்க மரம் வச்சுருக்கீங்க கீழே? ஒரு நிமிஷம் மேலே போய் தரணுமா? ஓகேங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிடுவோம். கலெக்ட் பண்ணிட்டு போய் கொண்டு விற்போம். 110 கோல்டு இருக்குது. ஸ்டாக் ரிலீஸ் பண்ணியிருப்பானா? அந்த பேசணும். என்ன ஸ்டாக் நீ ரிலீஸ் பண்ணியிருக்க? ஐயோ, செல்லு கொடுத்துட்டேங்க. பை, நம்ம வண்டி வந்திருக்கு. நம்மளுக்கு தேவையான ஐட்டம் இருக்குது, இருந்தாலும் வாங்க முடியாதுங்க. ஆனால் இப்போ இதுக்கு மேலே எனக்கு எதையும் வாங்க முடியாது. ஓகே, ஸ்ட்ராபெரி செடியும் நான் போட்டேன். இப்போ இந்த இதை கொண்டு இதுக்கு போட்டு வந்துடும். இந்த வச்சுக்க 100 காயின் கலெக்ட் ஆகிருக்கு. நான் 100 காயின் கலெக்ட் ஆகிட்டுல அவன்கிட்ட போய் ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கிட்டு வந்துடும். பை. அவ்வளோதாங்க, ஸ்டாக் காலி. இப்படி ஸ்டாக் வாங்கினா தான் நமக்கு துட்டு நிறைய சேரும். 10க்கு நான் 8 போட்டேன். நான் வண்டியில் தங்கக்கல் எத்தனை வட்டுருந்து தங்கக்கல் மட்டும் வருது. என் இடத்துல ஏதோ மொட்டை தெரியுது. ஏதோ மொட்டை சைனிங் அடிக்கு அந்த இடத்துல. என் சில கேமில் மொட்டையாக வந்துருக்கோம். மேலேயும் ஒரு கோல்டு மைனுன்னு ஒன்று இருக்குது. என்னடா இது கடை இவ்வளோ கொடுத்து பண்ணேன். பேம்பு எங்கே நான் கிரியேட் பண்ணுவேன்? இது பிக்கேக்ஸ் அப்கிரேட் பண்ண இடம். பேம்பு மேலேயே வருதோ? டவுனா இருக்கிறதுல கீழேயா? 2வது ஃப்ளோரு. அப்படிலாம் 2வது ஃப்ளோரில் அப்கிரேட் பண்ணாங்க. எதுவுமே அந்த ஓரமாக காமிச்சிதுங்க. இதான் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தா இது மட்டும் கொடுக்காம வச்சுருந்தேன். ஏன்னா எஸ், பேம்பு கிடச்சிது ஃபைனலி. பாம்பு இப்போ பேம்பு வேணுமா? கொடுத்துட்டா போச்சு. பேம்புவை ஏதோ மாற்றி கொடுக்கிறது. இப்போ இதுக்கு அது தேவைங்க. 5 பேம்பு தேவையா? ஒரு இது பண்ணுது. பேம்பு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கும். ஆனால் பேம்பு நிறைய தேவைப்படுது. நான் நிறையா புது திங்ஸ்லாம் அன்லாக் பண்ணிட்டேன் தெரியுமா? பிளாங்க்ல இன்னொரு பிளாங்க்கு, கல்லில் இன்னொரு வகை. இது டைமண்டா? கோல்டா? அது எந்த இடத்துல இருக்கு? மேலேயா? நான் ஒருத்தன். அது நம்ம என்னக்கா செய்யணும்?
வெட்டுக்கலாம். ஆமாம். அவங்க காசை கொடுத்து கொடுத்து லட்சம் வெட்டுக்கலாம். அவங்க காசெல்லாம் கொடுத்தனா வெட்டி வெட்டி காசெல்லாம் கொடுக்கணும். அந்த கேப்பில் இருக்கும்போது சொல்லிதான் இருக்குது. அவங்க கிட்ட வந்துடும். ஓகே ஓகே. நீனே இந்த மாதிரி அக்கா வந்து ஓகேங்க. ஒரு பாக்ஸ் மாரி வெட்டி தருவாங்கல்ல, அது கொண்டு சேரு காணாமல் கிடச்சிடும். ஆமாம் ஆமாம். கிடைக்குங்களா? இன்னும் சேரும் கிடச்சிடும். ஒரு கட்டமாக தருவாங்களே கொடுக்க வரேன். அதான்ப்பா, அதுக்கு தான் பேம்பு யாய் மேலே ஏற விடுங்க. அதுக்கு தான் பேம்பு தேடிட்டு இருக்கேன். எடுத்துட்டு வச்சுக்கேன். பாட்டு எந்த லெவலுக்குனாலும் போகும். அந்த கட்டமே இருக்கும். அந்த வெட்டி இடத்துல ஒரு இடத்துல வெட்டி முடிச்சோன்னா கட்டமே இருக்கும். அது என்ன சாப்பிட்டுன்னா உனக்கு இங்கே அதனால வேறு கட்டத்துக்கு போக தெரியும். ஓகே ஓகே. பேம்பு 52 இருக்கு. ஓகேங்க. பேம்பு ஒன்றே குடஞ்சு தேவை, அது பார்த்துக்கிடுவோம். பேம்பு 69 மார்ட்டு. ஸ்டோன் கொஞ்சம் கம்மியாக கிடைக்க ஆரம்பிச்சு. நீ சொன்ன இடம் எங்கே இருக்கு? பாட்டே தள்ளி தள்ளி தள்ளி. ஆனால் 30 ரூபா இல்லையே. அச்சோ. அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி கட்டணும்னு வச்சுக்கேன், உனக்கு இந்த மாதிரி வந்துடும். துட்டு மட்டும் காணும். துட்டு மட்டும் பண்ணிடுமா? நீ மெதுவாக வாரத்தில் பண்ணணும். தண்ணி மெதுவாக பண்ணணும். தண்ணிக்கு இருந்தாலும் குளிச்சிடக்கூடாது. தண்ணியில் வலிவு குளிச்சிட்டோம்ல இவன் ஒருத்தன் எனக்கே சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்புறம் அக்காவுக்கு மட்டும் எப்படி விடாமல் இருக்கும். அவ அந்த இடத்துல ஃபுல் பண்ணிட்டா, நான் ஃபுல் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீ யாரு பெரிய ஆளு? யாருக்கா இவன்? ஒரு சேர் தேவை, ஒரே சேர். டக்குன்னு அவ்வளோதான். நானும் இப்போ ஒன்றுமே தங்கம் எடுக்க போகிறேன். தங்கமாக ஸ்லைமமாக இருக்கேன். பிரகாசம் கற்றுக்கிட்ட திறமையெல்லாம் வெளியே கக்குவான். இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோம், அது வெளியே கக்குதான். என் இடத்துல என்ன இவ்வளோ தங்கம் இருக்கு? தங்கத்தோட மலையே நான் தான் வச்சு வந்துருக்கேன். நீ பண்ண எனக்கு கிடச்சிட்டு நீ மட்டும் தான் பண்ணுவியோ? ஆயான்னு ஒரு அண்ணனும் பண்ணுவேன். போட்ரா பாட்டேன். ஆயான்னு ஒரு நீ முளைச்சே வரக்கூடாது. எனக்கு அவ்வளோ ஆயான்னு ஒரு தேவைப்படுது. காசு கூட அதுக்கும் கூட தேவைப்படுது. கல் போட்டாச்சும் அயன் ஒரு மட்டும் எனக்கு கொஞ்சம் மட்டும் தேவை. எஸ். இது கல்லா? எங்கடா கண்ணு போடுற? அப்படின்னா நீ அப்கிரேட் பண்ணலாம்ல முளைச்சி வரத? இந்த ஒன்னே தாங்க கெட்டுத அளவு இருக்கு. நீ அவ்வளோ துட்டு வச்சிருக்கடி. தேனி ஒரு இது இந்த 52 ரூபா தான் இருக்கு. தேனி வந்துட்டு அதுக்கெல்லாம் உனக்கு அவ்வளோ ரூபா கிடைக்கல. சீங்காம்பரி அயன் பண்ணுற இடம் எங்கேயா இருக்குது? எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி அயன் கேட்காங்க. அயன் பண்ணுத இடம் இன்னும் கொடுக்கல எனக்கு. பாட்டேன். கரும்பு 50 வைக்கணும். கரும்புங்க பாருங்க.
இது 50 வைக்கணுங்க. அங்கே தான் அயன் பண்ண முடியும். விற்க இடத்துக்கு போ. ஐயோ அப்கிரேட் பண்ணதால இல்லை, இவன் இடத்துக்கு போ. செல் பண்ண ராசா 25 கோல்டு கொடு. எங்கள் அடியே எங்கள் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸ்ட்ராபெரி செடி அப்படியே தான்டா இருக்குது, ஆனால் நிறைய ஸ்ட்ராபெரி கொடுக்கு. நிறைய ஸ்ட்ராபெரி இருக்குது. விற்றா எவ்வளோ ரூபா அடையும்? செல் 11 கோல்டு ஒரு இதுக்கு. கோடு இப்போ என்கிட்ட 176 கோல்டு இருக்குது. செம. இது அவ்வளோவா தேவையில்லை. கரும்பு போய் வெட்டிட்டு வரும். இங்கே கரும்பு தங்க தங்க கரும்பு எல்லாம் ஒரே தங்கமாக முளைக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு. நான் கரும்பு போக மேலே போனேன். எவ்வளோ ஃப்ளோர் போட்டாச்சு. அக்கா ஃப்ளவர் தண்ணி போயிட்டு நீ கூட நீ கூடிச்சு கட்டுதல்ல, அது நீ இந்த செய்த பணத்தை அதில் கொடுத்தனா அப்படியே அந்த அதை இதேமாரி உள்ளதை அமுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துட்டு. அடியானே வரேன். தண்ணிகள் விழுந்துடாதா ராசா? டக்கு டக்குன்னு அவ்வளோதான். இடம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு வரவே இல்லை. நீ சொன்னதெல்லாம் ஓரமாக கொண்டு ஒழிச்சு வச்சுருக்காங்க பாரு. அட சின்ன பயில எவ்வளோத்துக்கு ஒழிச்சு வச்சுருக்காங்க. கெட்டி பின்னாடி தூக்கி வச்சிருக்காங்க. அயன் இங்கிட்டு கேட்காங்க. அயன் இங்கிட்டு எங்கே போய் நான் பண்ணேன்? இந்த ஒழிச்சு வச்சுருக்காங்க, அதையும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஒழிச்சு வைங்களேன். என்னடா இது இவ்வளோ கேட்காங்க? என்னங்க இது நிறைய கேட்காங்க. விட்றாத. இன்னுமே எனக்கு அந்த மிஷின் கிடைக்கல. கிடச்சிட்டு 5 உட்டு வேணுமா? இதில் 10 வேணும். ஆனால் மேலெல்லாம் ஆள் பட முடியாதோ? ஆளு 1000 ரூபா தான். நான் 3000 ரூபா இருக்கு. ஆனால் காமிக்க மாட்டேன். 135 ரூபா தெரியுதுங்களா? ஓகேங்க, இதுலேயும் கொஞ்சம் அக்கறை போட்டு விடும். கிராஃப்ட் ஏன்டா இருக்கு அவ்வளோ தொட்டு இதுக்கு தான்டா. இதுவும் கிராஃப்டாக விட்டு அனுப்பிய விட்டது என் தப்பு. ரெடி ஆயிட்டா? சி கலெக்ட் பண்ணு. 40 ரூபாய் அனி சாப்பிடுவோம். இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சார் உங்க டான்ஸ் கேட்கா 40 கோல்டு. சூப்பரி. எனக்கு 175 கோல்டு இருக்கு. பை என்ன வாங்கலாம்? அனி ஒன்று வாங்குவோம். குரோத்து போர்ஷனுக்கு 408 ரூபாயா? இதோ மில்லுங்க 55 ரூபா ஜிபி வாரம் இருக்கு. 4 மில்லு வாங்கியிருக்கேன்டா. 25 ரூபா. நான் எத்தனை ரூபாயும் எவ்வளோ ரூபா வச்சுருக்கேண்ணா? 125 ரூபா கிட்ட வச்சுருக்கேன். அவங்க இப்போ தான் கூட இருந்தீங்கண்ணே. அப்புறம் ஓகேங்க. ஆமாம், நான்
அவ்வளோ துட்டியும் கொண்டு இங்கன்ட்டேன். அப்போதே நம்ம 500 தாண்டி ஓகேங்க, நான் கீழே போனோம். எதுவும் டெலிபோர்ட்டுங்க என்கிட்ட கனி இருக்குது, அதையும் கொண்டு கீழே இதில் விடணும். இதில் 2 கனி ஆட்டணுமா? 2. நான் வந்து எல்லாத்தையும் ஒரு குட்லேயே விட போகிறேன். அப்போ டக்குனு எனக்கு ஒரு குட்டில் கிடைக்கும். ஒரு குட்டில் என்கிட்ட 2 கனி இருக்குது. தங்கம் வாங்க தங்க கடைக்கு வாங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி தாங்க கொஞ்சம் பொல போடுது. என்கிட்ட போய் ஸ்ட்ராபெரியை கொடுத்துட்டு வருவோம். தம்பி அண்ணனுக்கு விற்கணுமா? எப்படி இப்போ 224 ரூபா வச்சுருக்கேன். அதை நீ என்ன புதுஸ்டாக் எதுவும் கொண்டு வந்திருக்கியா? முதல் லிக்யூட் இருக்குன்னு. ஆனால் ரொம்ப திட்டுங்க, 80 ரூபா கொடுத்தது வாங்கலாம். ஆனால் வேண்டாம், ஸ்டாக்கே இல்லை. 58 செகண்ட் ஆகும். ஸ்டாக்கை நாளைக்கு கொண்டு வரேன். கிராஃப்ட் ஆகட்டு சூப்பர். மைனர் வயர் பண்ணால் 450 ரூபா. மரத்தோட்ட நாங்கள் என் பண்ணால் 350 ரூபா. என்னது? எதுக்கு 3000? எப்படி? எதுக்கு புரியலை. அவங்க கொடுக்கனால இப்போ நீ டக்கு டக்குன்னு அழுத்தி அப்கிரேட் பண்ணு. அதையும் நீ வச்சுக்க. இப்போ அழுத்தி நீ போய் அந்த இதில் அந்த கிளே மாதிரி இருக்க தவிர எல்லாம் நிறையா இருக்கு. அதுக்கு எவ்வளோ தேவை? அவ்வளோதானா? நான் ஈஸியாக தேவை கொடுக்குறேன். 400 ரூபா தானோட. நான் வந்து அப்படின்னா பிக்காக்ஸ் வச்சு அவனை தான் போட போகிறேன். 450 ரூபா. அப்படியா? அதான் நான் ஸ்டோன் வச்சு அவனா போட போகிறேன். நிறைய தேவைப்படுதாங்க. மேலே எவனுமே வந்து வெட்ட மாட்டேதாங்க. மேலே இதை நான் ஒத்தேல வைக்க வேண்டியது. நான் தான் உங்களோட கேட்டர்ஸ்லாம் கிடைக்கி. கேட்டர்ஸ் நீ வாங்கிட்டியா? பாரு கீழே போகிற கேட்டர்ஸ். இது எந்த சைடு வந்திருக்கு? கீழே 2வது ஃப்ளோர். அங்கே எந்த இடத்துல? இதுக்கப்புறமா அந்த டேமுக்கு சைட்லையா? அப்கிரேட் பண்ண இடத்து கீழே. அப்கிரேட் பண்ண நம்மளை ஒருத்திட்ட போய் அதுக்கிட்ட. சரி, நான் அப்ளை பார்த்தேன். சும்மா நீ எத்தனை ரூபா சொல்லுதுன்னு பார்க்கறது தான் நாங்கள். கிளேலாம் கேட்கலாம். அதான் கிளேயா இல்லட்டா அந்த அயான் இங்கட்டு. இந்த அயன் கிடைக்காதான்ப்பா ரொம்ப ரேராக இருக்கு. எத்தனை ரூபா? அவன் 400 ரூபா தானே? சரியா பாருங்க, நான் துட்டு கேட்க போகிறேன். நான் ஷேர் பண்ணணும். எங்கள் ஆகலாம் 500 இருக்கு. போதும் போதும். ஓகேங்க, நான் இப்போ நான் நட்டது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க எல்லாத்தையும் சேர்த்து விற்றேன்னு வைங்க. என் காட்டில் மழை தான் நினைக்கேன். ஏன் ஒன்று கூட இல்லையா?
தான் இருக்கும். 4 பேச்சில் வந்து நம்ம வேறு இடத்துக்கு போய் பார்ப்போம் போகிற இப்போ 558 லாக் இருந்த இடத்துல 58 லாக் தான் இருக்கு. அவனுக்கு அண்ணன் எண்ணி போயிருக்கான் உடச்சிக்கிட்டே இருக்கான் தெரியுது எப்படி ஓகே ஹனியை போய் விற்போம். சரி 300 சேர்ந்துட்டு இன்னொரு மரம் வெட்டு தான் வச்சு ஸ்டோன் வெட்டு தான் எத்தனை ரூபா? இவன் ஒருத்தன் மரம் வெட்ட ஒருத்தனை போதும்பா. அது என் இஷ்டம் தம்பி. நீ அவளுக்கு ஒன்று சொல்லுவேன் எனக்கு ஒன்று சொல்லுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதோ? ₹450 தேவை. இப்போ என்கிட்ட இப்போ தான் பார்த்துட்டு வரேன். அந்த கைமுக்கு போயிட்டானோ? ஆமாம் இப்போ தானே உள்ள இருந்தான். மரத்தை வெட்டுறா ஃபீடா டக்குன்னு ஹனிபி நம்ம ஹனி ஃபீடாக தேவை. மரத்தை வெட்டுங்களா பாப்பா? ரொம்ப பேராசப்படுத்தியா? கொலைலாம் பண்ண முடியாது. என்கிட்ட ₹450 சேந்திரம் போட்டிருக்க தம்பி. நான் உன்ட்ட விற்கணும்ப்பா. சொல்லால் 400 கிட்டத்தட்ட போ சேர போயிட்டு எனக்கு. ₹450 சேர்ந்துட்டு நான் மைனர் வாங்க போகிறேன். மைனர் நீ யார் வாங்கின? மைனர் தானே? அந்த பாட்டெல்லாம் சொல்லணா? நான் ₹450 தம்பி. மேலே போயிட்டான். இப்போ தான் பெருமூச்சா இருதுங்க. அவன் மேலே போய் அந்த கிளே எதையும் உடைக்க மாட்டான், கல்லை மட்டும் உடைப்பான். கிளேக்கு தனியாக ஆள் போடணுமா? அவன் ₹1000 தானே. எப்படியும் கை பக்கத்துலன்றா இருக்கு, கூட கொஞ்சம் உடச்சு விட்றோம். என்ன பார்த்தா கிளேயா? சேர் எவ்வளோ சேர்ரே போட்டேன். சேர் வந்துக்கிட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. பக்கத்தில் யாரு? அது மைடி 202 சேர்ந்துட்டு. சேர் என்னடா இதுக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கு. யாருடே? யாரு அவன் மெனக்கிட்டு கரெக்டாக குறி வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்தவன் வெட்டிட்டு இருக்கான். டக்குன்னு ஏங்க எனக்கு இது மட்டும் பத்தலைங்க. இது அயன் இங்கட்டு நிறைய தேவைப்படுது. இந்த கேம் கண்டுபிடிச்சா அவர் நல்லா இருப்பிய. அயன் இங்கட்டு மட்டும் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க மாதிரி கொடுங்க. ₹450 யாரா நீ? நான் அயன்மேன் சி அயனிங்கட்டு அயனிங்கட்டுன்னா வாயோடடி அயன்மேனு டேக்குன்னு விற்கணும். நிறைய சேர் வாங்கிட்டே இருக்கு. 2 சேர் விற்றாச்சு. அப்போ ரெடி ஆகிட்டு போ. நான் தேனியும் வாங்கணும். என்னடா இவன் குத்தாட்டம் போட்டுட்ருக்கான். குத்தாத்து நானு நின்று பை தேனி இருக்காப்பா தம்பி? எப்பவும் பார்த்தாலும் தேனி மட்டும் ஸ்டாக்கே இருக்கு. கோடி அக்கா நான் இப்போ நிறையா வாங்கியிருக்கேன் தம்பி.
ஓகேங்க. ஏதோ ஹனிபி போர்ஷன் ஏதோ காமிக்காங்க, ஒன்றும் புரியலை. சரி சோதிக்காத ரசா. சோ பிரகாசுக்கு இப்படி ஆயிட்ட. சேர் எவ்வளவு கொடுத்தேன்னு தெரியல, வந்துக்கிட்டே இருக்கு. கண்ணை மூடிட்டு சேரை கொடுத்துட்டேன், அது மட்டும் தெரியுது. சூப்பர். ஐ திங்க் வேலை ஆளுக்கு இன்னொருத்தங்க ஹையர் பண்ணியே ஆகும். இட்ஸ் டைம் டு யாரி. இது என்ன ஒர்க்கர்ரா? ஹையர் கிராஃப்டரா? அவங்களாம் தேவை. அப்படின்னா மைடி நம்ம ஸ்டோனர் மைடி நம்ம ஹையர் தான் பண்ணணும். ஐ திங்க் பேக்கா மைனருக்கு இன்னொருத்தன் போட்டால் தான். ஐயா இவங்க போடுற அளவுக்கு என்கிட்ட துட்டு இல்லை. வெட்டுறவன் 350 ரூபாயா? சரி அவனுக்கு ஒன்று போடணும். நான் 350 ரூபா செலவழிக்க போகிறேன். நான் 350 ரூபா இருந்தால் செலவழிக்க போகிறேன். இல்லை வாங்க கனிபியன்ட்டா வரல. சரி விற்போங்க, 3 சேர் இருக்குது. அப்படியா? அடுத்த மறுபடியும் நான் மரத்தை விட்டு தான் வாங்கினோம். இருந்தாலும் மரம் கூட சேருது. நிறைய கரும்பு இருக்கு. வாயில தான் சொல்ல முடியும். சரியா? நீல மைனர் கிடையாது, நீ டம்மி பீஸ். என்ன இந்த சைடு வரச்சு? ஒரு ஆப்பிள் வீடு ஆப்பிள் வீட்டை பார்த்து போ. 2 ஆப்பிளா? அது கொடுத்தா ஏதோ ஸ்ட்ரென்த் போர்ஷன் சேருமா? ஆப்பிள் எங்கே போய் வைப்போம்? ஹனிபி வந்துட்டு ஒரு ஹனிபி வாங்கிட்டேன். போ விற்கணும்னா சொல்ல. எப்போ மரம் எனக்கு இல்லை இல்லை நமக்கு சும்மா எப்போ தங்க எல்லாத்தையும் தூரம் எடுத்துட்டு பிறகு எங்கள் உட்காந்து தீட்டுக்கிறோம். தங்க தான் எங்கேயாச்சும் முளைச்சி நிற்காடா? வெட்டு வெட்டு வெட்டி யாருக்கு உருட்டாதீங்க, நீ என்கிட்ட இல்லை. சும்மா இரேன் என்ன பார்த்தேன். உருட்டாதீங்க, எனக்கே பக்காயிட்டுன்னு சுற்றிட்டு வரேன். பெரிய பெரிய ஆளு விடான்னு சொல்லுவான். ரெண்டு 150 300 ரூபா கேட்குறாங்க. நீ எத்தனை ரூபா வச்சுருக்க? அவ்வளோ ரூபா வச்சுருக்கியோ? அப்படின்னா நானாக இருந்தால் மரத்தை எடுத்து தான் நடத்த முடியும்.
அப்டேட்டாக தான் இருக்குது. ரோலக்ஸ் வர நினைக்கிறேன். ஏற்கனவே என் இடத்துக்கே வரீங்க எல்லாரும். ஆமா, ரோலக்ஸ் வர. ஆமாவா இல்லையா வருது இல்லையா? எதுக்குடா பூ வச்சுருக்காங்க இப்போ தாங்க எனக்கு தெரியுது. வேற என்னடா நீ 9 மிஷின் வந்திருக்கான். அதில் ரெண்டு துட்டு இல்லை. செல் அவன்கிட்ட விற்கணும்டா. செல் ஆள் பியரா? நான் வெளியே போகலாங்க. அதுக்கு என்ன எல்லாம் பண்ணி போட்டுவோம். அது அப்படியே இருக்கணும். இந்த சைடு போயிட்டாங்க. கலெக்ட் இவன்ட்ட 500 இருக்கு. இப்போ வந்து நான் மரத்தொட்டே இன்னொருத்தனை போட போகிறேன். வேறு வழி தரல. மரமும் வேணும் நிறைய. எப்பா நான் மரத்தொட்டே இன்னொருத்தன் போட்டேன். நீங்கள் மரத்தொட்டைக்கு எத்தனை நேரம் போட்டிருக்கீங்க? உருட்டை காலி நம்பிட்டேன். பக்கத்துலேயே ஒரு தீவிரம் என் இடத்துல வந்து லூட் அடிக்காத. வாங்கிவா. என்னெல்லாம் இருக்குது? தங்கத்தில் எடுத்துன்னு இருக்கா? அவ்வளோ என் தீவு தான். ஆமா, அது மண்டே எப்படி சொல்லுத? நான் இப்போ ஓஷன்லாம் அன்லாக் பண்ணிட்டேன். அதையும் நினச்சேன். ஆப்பிள் எங்கே வேணும் எடுக்க? ஆப்பிளுங்க ஆப்பிள் எங்கே எடுக்கணும்னு உனக்கு தெரியுமா? யாருல ரோலக்ஸ் திருடுவான். உன்னாலும் திருடு. கோல்டே திருடுதான். அது யாரு இதில் சாவடிக்க முடியல. அதனால அவனை சாவடிக்க முசுலோட விட்டுருக்கான். குழச்சி பேக்கன்ட்டு. ஓகே நிறைய சேர்ந்துருக்கு. அயனை தவிர இல்லை இங்கே நிறையா இருக்குது. என்னாச்சு? ஒய்யாரி கில்லிங் மீ கேட்மா. கேக்கெல்லாம் கொலை பண்ணால கொலைக்கார நாய. அதான் அர்த்தம். சும்மாரி தங்கம் நிறையா இருக்குது. கலாண்டுருவியா நீங்கள்? பக்கத்தில் உள்ள ஐலாண்டுக்கு போ. தங்கம் நிறைய கிடைக்கும். ஃபன்னா ஃபன் பண்ணுறாங்க. எதுக்கு இதை போடுன்னு கேட்டால் இட்ஸ் ஃபன்னுங்க. கொலைக்கார பாவி என்ன சொல்லணும்? இந்த தம்பி உன்ட்ட விற்கணும். பேச அளவுக்கு அண்ணன் டைம் இல்லை. எப்பா 200 கிடச்சிருக்கு. சூப்பராக தம்பி. இப்போ மரத்தை அட்டிங்கன்னா வேலை ஃபீடாக போகிற மாதிரி தெரில. யாராண்டி தப்பா வந்துட்டேன். அவன் எடுத்துக்கிட்டியோ? கோல்டன் கேட்டக்ஸு என்ன நடமா இல்லையா? தங்கம் நிறைய கொடுக்க. கோல்டன் கேட்டக்ஸ் நிறைய தங்கம் கொடுக்குடே. எனக்கு இருக்க அவ்வளோத்தையும் இதில் கொடுத்துரு. கரும்பு தான் தேவைப்படுது. மரத்தை டக்கு டக்குன்னு வெட்டுங்கடா. இது தம்பியோட இடம். ஏச்சி கலாணி நாய. அப்புறம் கலாணி நாய கலாணி. அதானே பார்த்தேன். தங்கத்தெல்லாம் நைஸாக தூக்காம தூக்காம ஒரு சின்ன பிள்ளை. யாருப்பா அது சின்ன பிள்ளை? நானும் தான் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கேன்.
ஏன்டி தான் துட்டு இருக்கு. சொன்னாலும் முடிஞ்சு என்னோட நிறைய தங்கம் வந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல தங்க ஏக்கா முதல்லாம் தங்கம் வரலன்னு இப்போ தங்கம் நிறைய வருது போதுங்க அளவுக்கு. குசுகுசும் காக்கல இப்போ ஹேடாக பிரகாச்சு. இப்போ மரத்தை மட்டும் நான் இன்னொரு ஆள் இறக்கி விடுறேன். இன்னும் பொண்ணு விட்டுதோ. ஆமாம் எனக்கு அதுதான் பிரச்சனை. எதுக்கு அந்த சிரிப்பு உனக்கு? தங்கத்தையும் விட்டுவாங்க. ஆமாம் சிலாட்டி தங்கத்தையும் வெட்டிட்டு தங்கத்தை பாட்டாங்கன்னா வெட்டிடுவாங்க. அது ஒரு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாங்கி ஆகும்னா கல்ல மட்டும் எடுக்காமலா அதான் அதான் அவன் எதுக்குமே ஆக மாட்டான்ல. அவன் வீணா போன கூட ஆக முடியும் இடத்துல தெரிஞ்சுதா இருக்கும். நான் கரும்புக்கு பெரிய இடம் போட்டேன் பாருங்க. கரும்புக்கு போக போக கலவு கிடைக்கும். கரும்பாலும் அது இன்னும் கலவு பண்ணிடுவாங்க. கரும்பு வாயில் வரதான் சொல்ல முடியும். படக்கு கரும்பு தான் இருக்குது. என்னையா விட்டு 100 விட்டு கலவன்ட்டியா? அடுத்து 150 செங்கல். அயன் தங்கம் யார் இடத்துக்கு வந்த நீ? தெரியாதவங்க ரோலக்ஸோட இடத்துக்கு போயிட்டு அது யார் இடம் நினைச்சிட்டு இருப்பான். அவன்கிட்ட இருந்தும் தங்கி நாங்கள் வெட்டி பார்த்தோண்டே இது என்னோட இடமா இல்லையான்னு. ஆனால் ரோலர் ஸ்டோர்ட்ட வந்து கீழே இருக்க எந்த ஆப்ஷனுமே எனக்கு காட்டலை. கரும்புங்க கொஞ்சம் தண்டிச்சு ஏதோ ஒன்று பேம்புங்க கொஞ்சம் தண்டியாக கிடைக்கும். அதை வெட்டினா 2 கிடைக்கும். நிறைய பேம்பு இருக்கு. அப்படியே மரத்தட்டு கேப்பில் அப்படியே பேம்பும் வெட்டேன். அனுப்பியா அது நமக்குமே 1000 ரூபா தேவை. போகும்போது வேணால் கூட்டிகிட்டே போகிறோம். நிறைய ரூபா கேட்பாங்க. நம்ம தேன் வேணால் வாங்கிட்டே இருக்கலாம். ஏன்னா தேன் நிறைய யூஸ் ஆகும். 450 ரூபா கிடையாது, 100 ரூபா. தேனி வாங்க போகிறேன். முட்டை ஸ்டாக்கா தேனி ஒன்று தான் போய் இருக்கு. முட்டை ஸ்டாக்குன்னு நான் இவன் என்னக்கா பேசிட்டு இருக்கேன். ஒரு கிலோ இப்போ 2 தேனி ஆட் பண்ணி விட்டேன். 2 சொல்லி சீக்கிரம் சும்மா என்ன நிறைய பை நான் கொஞ்சம் வாங்கணும்டா. நான் ஆப்பிள் சீடு வாங்கிட்டேன். வாங்கிக்கோ. நீ வாங்கிட்டியா? நான் அதெல்லாம் வாங்கி நான் அதுக்கு வேஸ்ட் பண்ணி வாங்குவேன். புரியல. அதெல்லாம் வாங்கி துட்டு வேஸ்ட்டு தான். அதெல்லாம் நீ தேனி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வாங்கி விட்டுனா அது கிடச்சிட்டு. ஆப்பிள் சீடு ஐயோ இப்போதான் ஞாபகம் வருது. நான் இதுக்கு தான் வாங்கினேன். ஏகிட்டே கலவாங்க ஏகினே இருக்கீங்க. அக்கா அங்க வந்து அந்த இந்த உள்ளம்பெல்லாம் திரும்பி அது பழைய கேம்ல அக்கா ஒரே இருக்கா வந்து எடுத்துட்டு போயிருக்கேங்க்கா. தங்கம் நிறையா இருக்கு. அது மட்டும் நல்லதுப்பா. ஆமாடா எல்லாத்துக்கும் ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சு பார்த்தியா? 40 60 ஐட்டம் இருக்கு. நான் அந்த தகவல் சொல்லலை. விற்கணும் நாற்பது கொண்ட ஓகே. நான் மேலே போகணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் அப்படிலாம் டெலிபோர்ட்லாம் வைக்க மாட்டீங்களாடா? இவன் தான் அந்த ஆகாஷோட தம்பி கிட்ட வந்து பேசிட்டு ஒரு வாட்டி நம்ம கூட ஆகாஷ்னு ஒருத்தர் நடந்துருப்பானே அவனோட தம்பி.
அப்படியே காப்பீட்டு அதாவது கல்பிரிட்டு நம்ம கல்யாணத்துக்கு என்னடா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டே இருக்கு அன்லிமிட்டடா. விளைஞ்சிட்டோம்ல என்னமோ விளைஞ்சி மரம் விளைஞ்சிட்டுன்னா என்னது பண்ணி பேச. அப்படியே பாதி கோல்டு உடைச்சிட்டு பாதி கோல்டு உடைக்காம போயிருக்கான். யாரு இது நிறுத்தல உங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து கிறுக்கு கணக்க வளரிட்டு இருக்கான். ஓகே அமைதியாகி 206 கரும்பு இருக்கு. என்ன தென்னமரமா கலிஜீரியா தென்னமரம் இருந்துச்சு. கரும்பு நம்மள தென்னமரமாச்சு. என்ன கேரளா சொல்லு தெரிஞ்சா சொல்லும்புல. எனக்கு பேங்கு பேங்குவா வேணுன்ட்ட கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க அந்த சின்ன பையன். எனக்கு பேங்குவா பேம்பு பேங்கு பம்பு ஃபேமஸ் ஃபேமஸ் பேம்பு ஃபேமஸ் போயமா ஃபேமஸ் பேம்பு பேம்பு கட்டா பம்பு களவாணி எடா ரோலக்ஸ் களவாணி பையில பேம்பு களவாங்க வந்து தங்க எது தங்கத்தில் இருக்கான் பார்த்துட்டு இருக்கான் சித்தி. பேம்பு பேம்பு பம்பு கேட்டக்ஸ் ஐயோ ஐயோ டக்கு நோட்டி கோல்டு கேட்டஸ் பாம்பு பம்புரு ஒழுங்கா சொல்லி மறந்துடுவாங்க. பேம்பு காம்பு வாலிக்கால் ஆட்டுக்கே போயிட்டாங்க கடைசியில். பாம்புவா பேம்புல பாம்பு பாம்பு வச்சுக்கோ. உன்னை பார்த்தீங்கன்னா பாம்புன்னு சொல்லி கொடுத்து பாம்பு 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 வச்சுக்குவா. நிறைய கிடைக்கும். பேம்புக்கு தமிழ்ல என்ன? பம்பரக்கட்ட மண்டையா பாம்பு ஊடி விழுந்துரு. பாம்பு அந்த ஒளிச்சாங்க பாம்பு பாம்பு அதெல்லாம் ரொம்ப மூங்கில்ல போதுமாட. அமுங்கில மூங்கில் மூங்கில் அமுங்கில நினைச்சு ஓடிடா. கோபடாத ஒன்று சொல்றா. இது பறந்துருச்சு. லூசு எனக்கா பேசிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பையன். கொஞ்சம் அம்மையா ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி. யாரும் கொஞ்சம் மனுஷன் கொடுப்பான். வாண்ட கேட்கல சரியா? நான் வாண்டதில்லை. நீ மனுஷமே இல்லையா? நீ மனுஷமே இல்லை. மனுஷன் மேல கிடையாது. பேச தெரிஞ்சா சொல்ற சின்ன பையல. மனுஷமே இல்லை. நீ ஒரு ஆளு தாலி யாரோட மனுஷனோடது. மை பிளேஸ். கல் மட்டும் எங்களா போனேன் சின்ன பையல. கல் வெட்டுதியா பிள்ளை. அடிச்சு போடுறாங்க பார்த்து ஜாக்கிரதையா இருக்கு.
அவுத்து விடுறாங்க பாத்தீங்க. அந்த பையன் ரொம்ப ஓவரா பேசுறாங்க கண்டுக்கிறது. ஓகேங்க, நிறைய துட்டு சேர்ந்துட்டு ரோலக்ஸ் எல்லா இடத்துலையுமே கிளம்பிட்டு வருது. வேற ஒருத்தன் தங்கம் தங்கம் ஓடு ஓடு தங்கம். ஏன் இறந்தவங்கள தண்ணி வேணுமா? எந்த ப்ரோ? மூடிட்டு இருக்க சொல்லி உங்க பக்கத்துல ஒருத்தர் கிறுக்க அழகா பேசிட்டு இருக்கான், அவனை கண்டுக்கிடாதீங்க. ஆமா கோல்டு பேஷண்ட்னா அப்படிதான் பேசணும். பணக்காரன் என்று திரும்ப பேசுறதுதான் கண்டுக்கிடாதீங்க. ஓகேங்க சரி ஓகேங்க. பக்கத்தில் கிறுக்கு உட்காந்து உளறிட்டு இருக்கு, அப்பல இருந்தே பார்க்க. கல்லு தங்க கல்லு ஓகேக்கா. ஓகே, நிறைய தேவைப்படுது. இந்த இடத்துக்கு ஹனிபி இருக்கா? என்ன ஹனிபி ஸ்டாக் குடிப்பீங்க இல்லை? ஹனிபியில் ஸ்டாக் இல்லை. 50 ரூபாய்க்கு என்ன கேட்குது? யாரு? நீங்களா? நான் எங்கே 50 ரூபா வச்சுருக்கேன்? நிறைய கண்ணு தருவேன். நீ எத்தனை ரூபா வச்சிருக்க பிறகு? நான் 604 ரூபா வச்சிருக்கேன். ஏம்மா பூனை பேஷண்டா இருக்கானே? நான் 566 ரூபா வச்சிருக்கேன். தெரியா? அவ்வளோதான் வச்சிருக்கேன். ஷி, நான் 604. 100 ரூபா கொடுத்து வேங்க தொண்டு இல்லை உனக்கு தேனியா? ஏழு தேனி வாங்க கம்மி இவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கியா? எந்த தேனி எங்கிட்ட எந்த 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 எந்தீங்க தம்பி? இன்னும் தேனியே வாங்கலை, ஒதிக்காத. வேங்க வந்து எழுச்சிருந்த எனக்கு என்னது வாங்கலாம்? ஆப்பிள் சீடு முட்டாய் இன்னொன்று இருக்குது. ஆப்பிள் சீடு பேசுறாங்க பாருக்கா, இவ்வளோ அழகா பேசுறாங்க. ஜோடி பேசுறாங்க. 300 ரூபா இருக்கா? ஒன்று ஸ்ட்ராபெரி ஷீட்லாம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி கலாமக்குனே வரிய பஞ்சப் பிஸ்னாரி நல்லா என் தங்கத்தில் எப்போக்கு எதுவும் வரல. தங்கத்தில் பணம் இருக்குல்ல? சரிக்கா, ஏதோ வச்சிருக்கேன். உருட்டி நான் உடச்சிட்டேன். நீ என் இடத்துல இல்லைனா கேட்ட சீட்டு இடத்துல நிற்கும். நான் மேலே நின்றுட்டு இருந்தேன், கீழே வரணும்னா இது வைக்க கீழே கன்ஃபார்ம் வந்தால் ஆகணும். அப்படியே நீ சொன்ன இன்றாம் பார்த்துருவோன்ட்டு வந்தேன். ஆமாம், இந்திரா காந்தியை தான் பார்க்க போனேன். நான் 14 இங்கிட்டு தான் வச்சிருக்கேன். நான் எங்கள் அக்காட்ட தான் போய் கேட்க முடியாது. ஓகேங்க, போட்டு வருதுங்க. போட்டு ஏற மாட்டேங்குது. கேட்டதை மட்டும் வெட்டி சாய் பண்ணணும். கேட்டஸ் மண்டையா
150 வரல. இது என்னது? எது காமி? இந்த மிஷினா? இது நானும் வச்சுருக்கேன். என்னன்னு சொல்லு. இது நம்ம இந்த ஒரு நிமிஷம் நிறைய இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கல் தங்கக்கல்லா தங்கத்தில் ஒன்று கொடுக்காங்க பெரிய. பண்ணாத. இதுல இருந்து ஒரு வேவு மாதிரி ஒன்று வருது. அது கல் எடுத்து கல் சேர்த்துல. ஆமாம், அதுட்டு வந்து எப்படி நீ கலெக்ட் பண்ணுத? ஆட்டோமேட்டிக்காகவே தருத கல் ஆமாம். உருட்டு. ஆட்டோமேட்டிக்காக அது வச்சுட்டு திருப்பிட போகிறோம். குவாலிட்டி இருக்கும். நீ சொன்னதான் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டான். ஓகேங்க, எனக்கு நிறையா சேர்ந்துருக்கு, அதை போய் விற்கணும். இப்போ பாரு இந்த ஸ்பீடு மட்டும் இருக்காண்டே. பீட்ருண்ணா அவன் நேவே ஸ்பீடு மட்டும் சொல்லி சொல்லி உள்ள வந்து அதுக்கப்புறம் அவன் வாத்தியாக வந்துருக்கான். தங்கத்தை எடுக்குவானா? ஆமா எடுப்பான். தங்கத்தை எடுக்கணும். ஆமாம் பாட்டேன். பாத்தியா? அட களவாணி நாய. ஐயோ வெப்பன் கூட இல்லைங்கள்ட்ட இவனை அடிச்சு போட்டுலாம். அப்பா 500 ரூபா தந்துருங்க. ஸ்டாக்கு வாட்டர்மேன் ஸ்டாக் இருக்கானா 600 ரூபா. அறுநூறுவா தானே? வெயிட் செகண்ட். ₹50 சேர்ந்துருக்கா. 600 எங்களுக்கு எப்படியோ கிடைக்குமா? 15 கொடுத்தாப்போம். டக்குன்னு 600 என்ன ஆப்பிள் மரம் வர எவ்வளோ நாள் தான் ஆகும்? வச்சுட்டேன் வர்றோம். எஸ் 600 ஏஆர்எம் களவாணி. எதுக்குனே களவாங்க இப்படி தங்கத்தை? உன்னோடதெல்லாம் வெட்ட முடியாது. ஏன்னா எனக்கு உருட்டாத. நீ வேணா பாரு. சரி அவ்வளோத்தையும் களவாண்டு போயிட்டா. என்ன ஓர அவஸ்தைங்க பாரு. எங்க எடுக்க முடியும்? என்னால எடுக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பக்கு உருட்டி வயசா அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு நான் கண்ணு மேலே தானே வெட்டி காட்டினேன். இன்னும் ஓர அவஸ்தை. நீ மட்டுமே யார் சைடு வரலான்னு உங்களுக்கு கலவாடி நம்பிட்டோடாங்க. அப்புறம் அந்த ரெண்டாவது முக்கியவே வெளியே இருந்தீங்க கலவாணி தூணேன். இது வந்து அவனோட இடம் தான். நான் தான் வந்து பேசிட்டு இருக்கேன். அவசரப்பட்டுட்டிய குமாரி. வேண்டாம். இன்னும் எடுக்க மாட்டேன். பிரகாஷ் இப்படி சொன்னாலும் நான் நினச்சி பார்க்கல. எடுத்து போட்டு ரொம்ப சீன் போடாம. நான் வந்து ரோலக்ஸோட இடத்துல மட்டும் எடுக்க மாட்டேங்க. மற்ற யார் எடுத்துனாலும் எடுப்பேன். ரோலக்ஸோட இடத்துல எடுக்கலாம். நல்ல பையனுக்கு எடுத்து எடுக்கலாம். பையன் இடத்துல எடுக்கலாம் நாடு. ஆனால் என் இடத்துல எடுப்பேனே. ஆமாம் எடுக்க முடியும். டாட்டா போயிட்டு வரேன். பாவம் அந்த பையனே இப்படிதான் அப்படி. ஆமாம் ரோலக்ஸ் தான் அப்படி பண்ணியிருக்கான். நான் எங்கள் அக்கா இடத்துல இல்லை ரோலக்ஸ் இடத்துல இருக்கோம்ல. ரோலக்ஸோட இடமே கிடையாது. தங்கத்தில் எதுவுமே இல்லை வச்சுருக்க மாட்டேங்க. என்ன வேணும்? இன்னும் எடுக்க முடியலங்க. முக்கியங்க யார்
யாராலையுமே எடுக்க முடியாடே ஒருத்தவங்க எடுத்து சரி நீடி அது அது அங்கேருந்து என் இடத்துல உடச்சிட்டு இருக்காங்களே நீ ஒருத்தன் இவன் மாதிரி என் இடத்துக்கு வந்துட்டேன் ஒன்னால ஏன் இடத்துல என்னால இடத்துல எடுக்க முடியும் சொல்லு அவ்வளோந்து எடுத்துகிட்டு போனല്ലോ எடுக்க முடியாது அவன் என்னால இடத்துல எடுக்க முடியலையா என் இடத்துல நிற்கும் எங்கள் டீமாக சரி ஆமாம் என்னால இடத்துல எடுக்க முடியாதா சரி எடுக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி வந்துருக்க எடுக்க முடியல கலெக்ட் பண்ணிட்டேன் தண்ணி தேனி வந்தா விற்க ஆளை எங்கே விற்க வந்து பேசணும் கொஞ்சம் விற்கணும் ஓ தென்னை மரம் தங்க தென்னை மரம் மக்கா மிஷில இதெல்லாம் மக்கா மிஷி தப்பா பட்டுபடுது ஷூ அப்படிலாம் பேசாத பிரகாஷ் மக்காமிஷ் இல்லை எனக்கு இன்னும் வேலை இருக்கிற டாட்டா கரும்பு கரும்பா கரும்பு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு மூக்குவா அதனால அவங்க அவங்க ரோலக்ஸோட இடம் புரியுதா ரோலக்ஸோட இடத்துல நான் எடுக்க மாட்டேன் எடுக்க முடிஞ்ச பிகேக்ஸ் அப்கிரேட் பண்ணால் என்னடே நடக்கும் ஆ அப்கிரேட் பண்ணால் என்ன ஆகுங்க என்னதுடா ഞാൻ രണ്ടും തന്നിരിപ്പോ ഇത് மாதேஷ்ட பாய் போட்டு கிளம்பிட்டு சரி ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுத்து பார்ட் 1 ஆச்சு கூட அடுத்து பார்ட் 2 கன்ஃபார்ம் போடுறேன் இந்த வீடியோ ரொம்ப பரிச்சு பாய் ஃப்ரம் பேட்டரி வெல் பாய்